அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஹென்றி. பட்டா பெறுகின்ற இடங்களில் குறிப்பாக இணையதளம் வாயிலாக அனாதீனம் என்று தடை செய்யப்பட்ட புல எண்களை தடை நீக்கம் செய்வதற்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட அலுவலர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகும் இணையதளம் வாயிலாக அந்த செயல்முறை ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் பட்டா உதவியாளர் உள்நுழைவு வழியாக பதிவேற்றம் செய்து இணையத வழியில் அனாதினத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட புல எண்கள் தடை நீக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்றளவும் ஆன்லைன் பட்டா என்று சொல்லக்கூடிய இணையதளம் வாயிலாக பட்டா பெற்ற பின்பு அதில் உள்ளீடு செய்து அனாதீனம் என்கிற வகைப்பாட்டை அந்த அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுகிற இணைய வழி உதவியாளர்கள் இன்புட் செய்து தடை விதிக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த தடையை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை கடிதத்தை தமிழகத்தில் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் செயல்படுகின்ற அலுவலகத்திற்கு பரிந்துரை கடிதங்களை அனுப்பி வைத்த பிறகும் அதன் அடிப்படையில் செயல்முறை ஆணை பிறப்பித்த பிறகும் இன்னும் இணையதளத்தில் அந்த அனாதீனம் என்கிற வகைப்பாடு நாம் இணையதளத்தில் உள்ளீடு செய்து பட்டாவை பதிவிறக்கம் செய்வோமானால் அந்த பட்டாவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் மற்றும் கட்டுநர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகங்களிலே பணிபுரிகின்ற வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் தொடர்ந்து நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்தினுடைய இயக்குனருக்கு கடிதம் அனுப்பி வந்தனர். அந்த அடிப்படையில் கடந்த 25/3/2024 அன்று திருமிகு மதுசூதனன் ரெட்டி IAS இயக்குனர் நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் சேப்பாக்கம் சென்னை 5 அவர்கள் ஒரு கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கடித எண் NACA 2/7527 of 2024 நாள் 25/3/2024. இணைய வழியில் அனாதனத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட புல எண்களை தடை நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்ட பின் இணைய வழியில் பதிவு செய்யும் போது ஏர்ஜிஸ்டர் ரிமார்க் காலத்தில் அனாதீனம் என பதிவு செய்ய வேண்டாம் என்கிற ஒரு விவரத்தை தெரிவித்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். உள்ளபடியே அனாதீனம் என்கிற வகைப்பாட்டில் தேவையற்ற முறையில் இந்த ஏர்ஜிஸ்டர் ரிமார்க்ஸ் காலத்தில் அனாதீனம் என்று குறிப்பிடப்பட்டு பொதுமக்களிடத்திலே ஒரு சில சமூக விரோதிகளாக செயல்படக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் பணம் பறிக்கின்ற அந்த செயலில் இருந்து நிச்சயம் இனி வரும் காலங்களில் விழிப்போடு இருந்து விடுபடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சுற்றறிக்கை மற்றும் கடிதத்தை வெளியிட்டிருக்கிற நில அளவை மற்றும் நிலவரி திட்ட அலுவலர் ஆணையர் அவர்களுக்கு இயக்குனர் அவர்களுக்கு ஃபெய்ராவினுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உடனடியாக இந்த கடிதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் ஃபெய்ராவின் கோரிக்கையும் வேண்டுகோளும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.